நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஃபேமிலி பிஸ்னஸே இதுதான் சார். 10 வருஷம் ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஹைதராபாத்தில் இருந்தேன். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணுங்கிறதுக்காக சொந்த ஊர் காரமடை, இங்கேயே ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் மகிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். புன்னகையோடயே எப்பவுமே இருக்கீங்களா சார்? எப்படி சார்? அப்படி இல்லை சார். ஒரு சில எங்களுக்கு கோவம் இருக்கும். ஒரு 5% கொஞ்சம் எங்க கோவத்தை ஒரு சிலர்கிட்ட காட்டியிருப்போம். இது மூலியமா நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறாருக்கு. கஸ்டமர்ஸ்னால தான் சார் நாங்க 1 கோடி ரூபாய் கொடுத்து பொருள் வாங்குறோம். எங்களுக்கு என்ன பில் ஆகுதோ அதே தான் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற கஸ்டமர்ஸுக்கும் இங்க பில் ஆகுது. அதுதான் சார் முதல் பெனிஃபிட். என்ன பண்ணாலும் ஒரு மார்ஜின் வச்சு அதுக்கு மேலதான் எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. ஒரு சில மேபி எண்ணெய் சர்க்கரையில கம்மியா வச்சுட்டு மற்ற ப்ராடக்ட்ல ஹையா வைப்பாங்க. அந்த மாதிரி இது இங்க கிடையவே கிடையாதுங்க. சந்தாதாரர் அப்படின்னாலே நீங்க பிளாட் ரேட்டா கொண்டு போயிடலாம். நீங்க சக்கரை வாங்கினாலும் ஆயில் வாங்கினாலும் சரி, கடைசி இங்க வந்து ஒரு பொம்மை வாங்கி போனாலும் அதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்காஸ்ட் பில்டிங்லயும் சமமா பில் பண்ணிருக்கோம் சார். தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைம்ல வந்து நாங்க கஸ்டமர்ஸோட கொஞ்சம் ஷேர் பண்றது, அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அதையெல்லாம் படுத்திட்டு இருக்கோம் சார். கம்ப்ளீட் த்ரூ அவுட் த ஸ்டோர் நாங்க ஃபுல்லா எல்லா பக்கமும் ஆஃபர் போட்டிருக்கோம் சார். அரிசி ட்ரம்முங்க, அதுக்கப்புறம் ஃபிளாஸ்க், ஹாட் பாக்ஸஸ், குக்கரு, அது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார். ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு அது ஒரு தனி கேட்டகரியா வேற ஒரு சின்ன கிஃப்ட் ஐட்டம் வருஷம் ஃபுல்லா வாங்கினவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார். இப்போ சோப்பு சீப்புகள் பேசுறதுனால இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிஃபர்மேஷன் ஆயிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சார்? ஜிஎஸ்டிக்கான விலை வந்து பெர்சன்டேஜ் கம்மி பண்ணிட்டாங்க. இன்னும் ஆனா எம்ஆர்பியோ எதுவுமே திருத்தல. ஏன்னா அந்த பழைய ஸ்டாக்கு அதை பேஸ் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ எங்களுக்கு எங்கெல்லாம் மார்ஜின் கட் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்களோ அதை உடனே நாங்க எங்களோட இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சந்தாதாரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டான பிரைஸ்ல தான் வாங்குவாங்க. ஆமா சார். இப்போ சோப்புக்கு 2 ரூபா 3 ரூபா தான் கட் பண்ற மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ரூபா 10 ரூபா பக்கம் சோப்புக்கெல்லாம் கட்டாய் பில் ஆயிட்டு இருக்கு. இந்த யுகன் ஸ்நாக்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னு வைங்க, இப்போ 75 ரூபா எம்ஆர்பிங்க சார். சரி, ஃபிளாட் 20%. 60 rupees தான் பில் ஆகும். யார் ரைஸ் வாங்கினாலும் 1 கிலோ இட்லி அரிசியோ அல்லது 1 கிலோ சாப்பாட்டு அரிசியோ இல்ல கரண்டி அதெல்லாமும் ரைஸ்க்கு ஃப்ரீ கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ பல்காக வாங்குறப்ப ஒரு 2-3 சேனல்ஸ் கட் ஆகுது. ரீட்டெயில்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஸ்டாக்கிஸ்ட்டு அவங்களெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக கம்பெனிலேருந்து வாங்கினால் என்ன ப்ரைஸ் கொடுக்கணும் அதுக்கு இந்த ப்ரைஸ் கொடுக்கணும். உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் போய் கோடிக்கணக்கில் முதல் போட்டு அதை வாங்கணும். ஒன்லி மல்லிகைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஹையர் மார்ஜின், அங்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி விலை வச்சு விற்போம். அதையும் உடச்சு மக்களுக்கு நல்ல ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சுங்க. இதுக்குள்ளே நல்ல விரிவாக்கமாக கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் எல்லாத்தையும் இது பண்ணி போட்டிருக்கோம் சார். இது என்ன மிஷினுங்க? செமி ஆட்டோமேட்டிக். எவ்வளவு கிராம்ஸ்ங்க? 1 கிலோங்க. இது வந்துட்டு உளுந்து. காரமடை ஏரியால மகிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஒரு சூப்பர் பவர்ஃபுல் ஒரு பர்சன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். தோளமலையம் ரோட்ல வந்து மகிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு 2வது பிரான்ச்சை வந்து கண்ணாரப்பாளையம் பகுதியில வந்து ஒரு விரிவாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ சந்தாதாரர் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மகிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னா ஆஃபருக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் எப்படி ஆரம்பிச்சாரு, ஒரு இளம் வயதிலேயே எப்படி சாதிச்சாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். Great. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன் சார். நம்மளோட மகிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எப்படி ஆரம்பிக்கணுங்கிற ஆர்வம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் ஆர்வம் எங்களுக்கு ஃபேமிலி பிஸ்னஸே இதுதான் சார். நான் 10 வருஷம் ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஹைதராபாத்ல இருந்தேன். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணுங்கிறதுக்காக எங்கள் சொந்த ஊர் காரமடை. ஸோ அதுக்காக இங்கேயே ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் மகிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். 2020 ஆரம்பிச்சோங்க. இப்போ 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்து கண்ணாரவளை, நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணாரவளையத்தில் வந்து ஒரு விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு பிரான்ச்சாக இங்கே போட்டிருக்கோம் சார். சார் இப்போ நான் உங்களை வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக்ல வந்து நான் நம்ம ஏரியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நான் உங்களை ஒரு பேட்டி எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி வந்து இந்த மேட்டுப்பாளையம் சரௌண்டிங் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் வரைக்குமே நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இந்த சூப்பர் மார்க்கெட் எப்படி ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு டவுட் என்கிட்ட கேட்டாங்க. அவங்க யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்க? காலைகளுக்கு பர்சனலா அந்த மாதிரி வந்தது இல்லை சார். ஆனா உங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த கடையில விசிட் பண்ணி எப்படி பண்றோம் என்ன கேட்டிருந்தாங்க. ஸோ எங்க அனுபவத்திலையும் நாங்க என்ன பண்ணுமோ அதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஒரு சில விவரங்களை கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு. சரி, இப்போ நம்மளுடைய மகிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இந்த 60 ரூபாய் வந்து மாத சந்தா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஸோ ஹோல்சேல் பிரைஸ்ல மக்கள் எல்லாருமே பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அந்த ஸ்கீமை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். சார் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸுங்கிறதே கிடையாதுங்க. இதை நாங்கள் எப்படி சொல்றோம்னா ஆன் காஸ்ட் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்றோம். எங்களுக்கு என்ன விலை வருதோ அதே விலைக்கு நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முயற்சி பண்றோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 100% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. பட் ஆனால் இதை வந்து நேர்மையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எல்லாமே பல்க் பர்ச்சேஸுங்க. ஸோ பல்காக வாங்குறப்ப ஒரு 2-3 சேனல்ஸ் கட் ஆகுதுங்க. இந்த ரீட்டைல்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஸ்டாக்கிஸ்ட் அவங்களெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக கம்பெனிலிருந்து வாங்கினால் என்ன ப்ரைஸ் கொடுப்போம், இந்த ப்ரைஸ் கொடுக்குறோம். சரி, நீங்கள் பல்காக வாங்குனீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் போய் கோடிக்கணக்கில் முதல் போட்டு அதை வாங்கணும். ஆனால் நீங்கள் செய்கிற 1000 ரூபாய் வியாபாரத்திலேயே உங்களுக்கு வந்து நான் டைரெக்டாக உங்களுக்கு நாங்கள் டைரக்ட் கம்பெனி ப்ரைஸை பில் பண்ணி தரோம் சார். சார், உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் டைரக்டா உங்ககிட்ட நான் பர்ச்சேஸ் பண்றதுனால சொல்றேன். இன்பத்தோட எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் வரவேற்பீங்க. பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு புன்னகையோடயே எப்பவுமே இருக்கீங்களா சார்? எப்படி சார்? அப்படி இல்லை சார், எங்களுக்கு கொஞ்சம் பண்றதா. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் கஸ்டமர்கிட்ட இன்னைக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார் நடந்துக்கிறோம். 95% கண்டிப்பாக எல்லாத்திட்டையும் நல்லபடியா தான் பழகுறோம். ஒரு 5% அப்படி இதை கொஞ்சம் எங்க கோபத்தையும் நாங்க காட்டுறோம். அப்படி ஒரு சிலர்கிட்ட காட்டியிருப்போம். இது மூலியமா நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறாருக்கு. சரிங்களா சார்? ஆனா கஸ்டமர்ஸ்னால தான் சொன்னாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால அவங்க கிட்ட நல் மதிப்பை பெறணும், அவங்கள நல்லபடியா நடத்தணும். அதுதான் சார் எங்களோட இது. நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து இங்க நம்ம கண்ணகப்பாளையத்துல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இங்க என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ரேக்ஸ் வந்து என்னென்ன மாதிரி செட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது சார். அதாவது நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் குறுகிய இடங்க. நாங்க அங்கிருந்து பக்கத்துல கூட ஒரு இடம் மாறி போனோம். அப்போ வந்து நாங்க எதிர்பார்த்த இது எங்களுக்கு கிடைக்கல. சோ அதனால நம்ம காரமடையில கொஞ்சம் பெருசாவும் எல்லாமே கவர் பண்ணி போடணும். சோ நாங்க நினைச்சிருந்தது நாட் ஒன்லி மல்லிகைன்னு பாத்தீங்கன்னா நாங்க பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம். அதை தவிர்த்து மத்த டாய்ஸ், கிஃப்ட்ஸ் எல்லாத்துலயும் பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஹையர் மார்ஜின், அங்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி விலை வச்சு விற்பாங்க. அதையும் உடைச்சு மக்களுக்கு நல்ல பிரைஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சுங்க. இதுக்குள்ளே நல்ல விரிவாக்கமா கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் எல்லாத்தையும் இது பண்ணி போட்டிருக்கோம் சார். இங்க எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணி இங்க வச்சிருக்கோம். பெஸ்ட் பிரைஸ்ல வச்சிருக்கோம் சார். சரி, இப்போ 60 ரூபாய் மாத சந்தா இருக்கு பாத்தீங்களா? அந்த மாத சந்தாக்கு ஒவ்வொருத்தரும் சந்தாதாரர் ஆனா அவங்க என்ன பயன் அடைவாங்க அப்படிங்கறத சொல்லுங்க சார். ஃபர்ஸ்டா அவங்க வந்து டைரக்டா ஆன் காஸ்ட் பில்லிங் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க 1 கோடி ரூபாய் கொடுத்து பொருள் வாங்குறோம். எங்களுக்கு என்ன பில் ஆகுதோ அதே தான் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற கஸ்டமர்ஸுக்கும் இங்க பில் ஆகுது. அதுதான் சார் முதல் பெனிஃபிட். ப்ராஃபிட் ஷேரிங். நாங்க மற்ற கடைகள்ல போனா என்ன பண்ணாலும் ஒரு மார்ஜின் வச்சு அதுக்கு மேலதான் எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. ஒரு சில மேபி எண்ணெய் சர்க்கரையில கம்மியா வச்சுட்டு மற்ற ப்ராடக்ட்ல ஹையா வைப்பாங்க. அந்த மாதிரி இது இங்க கிடையவே கிடையாதுங்க. சந்தாதாரர் அப்படின்னாலே நீங்க பிளாட் ரேட்டா கொண்டு போயிடலாம். எல்லாமே நீங்க சர்க்கரை வாங்கினாலும் ஆயில் வாங்கினாலும் சரி, கடைசி இங்க வந்து ஒரு பொம்மை வாங்கி போனாலும் அதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் காஸ்ட் பில்லிங்லயும் சமமா பில் பண்ணியிருப்போம் சார். அதுதான் அதுல இருக்கிற கிரேட்டர் பெனிஃபிட். அப்புறம் அவங்க கிவ் அவேஸ் ஷேர் பண்ற மாதிரி எங்க தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் எங்களோட இதை வந்து நாங்க கஸ்டமர்ஸோட கொஞ்சம் ஷேர் பண்றது, அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அதையெல்லாம் முற்படுத்திட்டு இருக்கோம் சார். ஒரு வாரத்துல தீபாவளி வரப்போகுது. சார் ஆஃபர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கம்ப்ளீட் த்ரூ அவுட் த ஸ்டோர் நாங்க ஃபுல்லா எல்லா பக்கமும் ஆஃபர் போட்டிருக்கோம் சார். எல்லா பொருளுக்குமே நிறைய இது போட்டு ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து நான் சொன்ன மாதிரி நம்ம கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அந்த ரிவார்ட்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ற விதமா வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலே அங்கிருந்து அரிசி ட்ரம் கிட்டத்தட்ட 50 லிட்டர் அரிசி ட்ரம்முங்க, அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு, ஹாட் பாக்ஸஸ், குக்கரு, அது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார். அப்புறம் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு அது ஒரு தனி கேட்டகரியா அவங்களுக்கு எப்போ அந்த வருஷம் ஃபுல்லா வாங்கினவங்களுக்கு வேற ஒரு சின்ன கிஃப்ட் ஐட்டம் அதை வந்து இதுக்குள்ள படுத்தாம நாங்க அது மட்டும் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார். அதாவது வாங்கக்கூடிய சந்தாதாரரும் அதாவது கஸ்டமர்ஸும் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார். நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து இப்போ கிட்டத்தட்ட எத்தனை ரேக்ஸ் இருக்கு சார்?
சார் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 4000 ஸ்கொயர் ஃபீட் ஷாப்புங்க. ஓகே சார். ரேக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு பிரிச்சு சொன்னா ஒரு 20-25 செட் ஆஃப் ரேக்ஸ் இருக்குங்க சார். லைன் சார் 6-8 லைன் இருக்குங்க சார். 8 லைன் இருக்கும். அது போக அந்த வால் ரேக் அப்படின்னு சொல்லுவோம், செவர் ஃபுல்லாவும் கவர் பண்ணி வச்சிருப்போம். அது இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு 20 லைன் வந்துடும் சார். ப்ராடக்ட்ஸ் வந்து பேசிக்காக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வச்சிருக்கீங்க சார்? சார் ஃபர்ஸ்ட் மல்லிகை, அதுக்கப்புறம் வந்து சோப்பு சீப்புகள் அதெல்லாம் கவர் பண்ணிருக்கு. இப்போ சோப்பு சீப்புகள் பேசுறதுனால இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிஃபர்மேஷன் ஆயிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சார்? ஜிஎஸ்டிக்கான விலை வந்து பெர்சன்டேஜ் கம்மி பண்ணிட்டாங்க. இன்னும் ஆனால் எம்ஆர்பியோ எதுவுமே திருத்தலை, ஏன்னா அந்த பழைய ஸ்டாக்கு அதை பேஸ் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ எங்களுக்கு எங்கெல்லாம் மார்ஜின் கட் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்களோ அதை உடனே நாங்கள் எங்களோட இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சந்தாதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டான ப்ரைஸில் தான் வாங்குவாங்க. ஆமா சார். இப்போ சோப்புக்கு 2 ரூபா 3 ரூபா தான் கட் பண்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஆனால் இப்பெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ரூபா 10 ரூபா பக்கம் சோப்புக்கெல்லாம் கட்டாய் பில் ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க அதே பிரைஸ்ல நீங்க கொடுக்குறீங்க. ஆமா சார். இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கலாம் சார். இது ஒரு ப்ராடக்ட்ட பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மேபி நம்ம யுகன் ஸ்நாக்ஸ் ஒரு எடுத்துக்கலாமா சார்? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்களா? இந்த யுகன் ஸ்நாக்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், இப்போ 75 ரூபா எம்ஆர்பிங்க சார். சரிங்களா? 75 ரூபா எம்ஆர்பி இருக்கு. நீங்க மிஞ்சி போன ஒரு 5 ரூபா கட் பண்ணி விற்பாங்க 70 ரூபா அப்படிங்க. இல்ல ரொம்பவும் கொஞ்சம் ட்ரை பண்ணாலும் ஒரு 7-8 ரூபாய்க்கு மேல 10% கொடுத்து 7-8 ரூபாய்க்கு மேல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃபிளாட் 20%. ஃபிளாட் 20% எவ்வளவு பிரைஸ்? 60 rupees தான் பில் ஆகும். நம்ம கடையில் இவ்வளோ அவ்வளோதான் பில் ஆகும் சார். அந்த மாதிரி இதில் தான் இங்கே பில் ஆகி போகும் சார். அது மாதிரி தான் சார். எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எங்களால் பெஸ்ட் ரேட்டை பண்ணி இது பண்ணி வச்சிருக்கோம் சார். ரைஸ் இருக்கு சார். ரைஸ் வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு மூட்டை ரைஸ் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நார்மலாக வெளியே வாங்குறதுக்கும் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் சார் எங்ககிட்ட 1200 ரூபா ரேஞ்சில் இருந்தே இருக்கு சார். ரைஸை பொறுத்த மட்டும் பேசிக்ல இருந்து ஹையஸ்டா 26 கிலோ வச்சு பேசினா 2200 ரூபா மட்டும் இருக்குங்க. அதுக்கும் நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம். இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் ரைஸ் வாங்கினாலும் 1 கிலோ இட்லி அரிசியோ அல்லது 1 கிலோ சாப்பாட்டு அரிசியோ இல்ல கரண்டி கரண்டிகள் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். அதெல்லாமும் ரைஸ் ஃப்ரீ கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். சார் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல டோர் டெலிவரி ஃப்ரீங்களா சார்? ஆமா சார், டோர் டெலிவரி ஃப்ரீங்க சார். அதாவது இது வந்து எங்களோட சர்வீஸா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இத்தனை ரூபாய்க்கு வாங்கினாதான் டெலிவரி, இல்ல இதுக்குள்ள வாங்கினா ஃபீஸ் அப்படின்லாம் சொல்லி பண்ணுவாங்க. நாங்க அப்படி இல்லை சார். எவ்வளவு அமௌண்ட் வாங்கினாலும் எவ்வளவு மினிமலா வாங்கினாலும் நாங்க வந்து சீக்கிரமா கொண்டு வந்து கஸ்டமர்கிட்ட சேர்த்துருவோம். அதாவது ஃபோன் புக்கிங் அவைலபிள் இருக்கு சார். வாட்ஸ்அப் ஆர்டர் இருக்குங்க. எங்க வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு தரோம், அது கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணுங்க சார். அதில் உங்க மெசேஜ் போட்டிட்டா போதும், நாங்க வந்து எடுத்து அந்த லொகேஷனுக்கு போய் சேர்த்திடுவோம். ஓகே. எங்கெங்க சார் ஆரம்பம் மேட்டுப்பாளையம் மட்டும் நீங்க டெலிவரி பண்ணுவீங்களா சார்? அதை தாண்டி ஏதாவது கேட்டாலும் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பா பண்ணலாங்க. இங்கிருந்து கொரியர் போட்டு விட்டாலும் போய் சேர்ந்துக்கும். ஆரம்படை மேட்டுப்பாளையம் நம்ம ரேடாருக்குள்ள ஒரு 10-20 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா நாங்களே கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் செக் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கோம் சார். நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இப்போ நீங்க தீபாவளிக்கு ஆஃபர் நீங்க ப்ரொவைட் பண்ணதா சொல்லுவீங்க. ஒன் மோர் டைம் அந்த ஆஃபர் மட்டும் நீங்க சொல்லிடலாம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா 2000 ரூபாய் வாங்கினாலே நம்ம வந்து 50 லிட்டர் ரைஸ் ட்ரம் தராங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3000 ருபீஸ்க்கு வாங்கணும் அப்படின்னம்னா ஃபிளாஸ்க் ஃப்ரீ தரோம். அப்புறம் 4000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னம்னா ஹாட் பாக்ஸ் தரோம். 5000 ரூபாய்க்கு மேல குக்கர் தரோங்க. 3 லிட்டர் குக்கர். இதுதான் ஆஃபர் போட்டிருக்கோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய நியூ கஸ்டமர்ஸ் வந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க நம்மளுடைய லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்ணாரபாளையம் ரோடுங்க, சௌமியா ஹாஸ்பிட்டலுக்கு மிக அருகாமையில் இருக்கும் சார். சார் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 84-894-40007ங்க. சார் உங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து இன்னும் நம்மளுடைய மேட்டுப்பாளையம் சரௌண்டிங்கில் நிறைய பிரான்ச்சஸ் விரிவாக்கம் செய்து நீங்கள் மேலும் மேலும் வளர எங்கள் சேனல் சர்வீஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய நிறைய ஆஃபர்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னார். ஸோ எந்த ஒரு ஷாப்பில் நான் ஒரு சம்பளக்காரராக தான் இருக்கேன். ஸோ ரொம்ப பயனுள்ள வகையில் அவர் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய சாஃப்ட்வேர் லொக்கேஷனும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அணுங்க. ஸோ நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவா டிவி இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.